நாம் ஒரு நாள் சத்திடுவோம். இதே நான் சொன்னதுனால இல்லை, நானும் நீங்கள் நீண்ட ஆயுரோட வாழணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். நான் ஆசீர்வாதம் பண்ணாலும் சத்திடுவீங்க, பண்ணலனாலும் சத்திடுவீங்க. பரவாயில்லையா? இது என்ன நமக்கு ஏதோ ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா சத்திடுவேன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலைனாலும் சத்திடுவீங்க. நான் இருந்தால் நேர்மையாக வாழ்வோம். நான் இல்லைன்னா என்னென்னமோ பண்ணிக்குவோம். நான் இவ்வளோதான் எனக்கு வாழ்க்கை இருக்குது தெரிஞ்சிடுச்சுன்னா தேவையில்லாத ஒரு அசிங்கம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வாழ்க்கை பண்ணுவோமா? நாளைக்கு காலையில் முழிச்சிங்க, எவ்வளோ பிரமாதமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு நைட்டு படுத்தவங்க எவ்வளோ லட்சக்கணக்கில் மனிதர் நாளைக்கு முழிக்கல. ஆமாம், உலகத்தில் அப்படித்தானே எவ்வளவோ பேர் முழிக்கல. நீங்கள் நாளைக்கு காலையில் முழிச்சிங்க, சாமானியமான விஷயமா? பிரமாதம் தானே. இன்னும் இங்கே இருக்கிறேன், ஒரு தடவை சிரிச்சிக்கலாமா, இப்படி குத்திக்கலாமா, ஆனந்தமாக பண்ணிக்கலாமா? முழிச்சிட்டிங்களே, அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கு மேலே பெரிய விஷயம் தான் இருக்குதா? சுத்தம் பாருங்க. உங்கள் மனைவி, உங்கள் கணவனை, உங்கள் குழந்தை, சுத்தம் இருக்கிறவங்க, நாய்க்குட்டி எல்லாமே முடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப பிரமாதம் தானே. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? எவ்வளவோ பேருக்கு உலகத்தில் அவருடைய மனைவி, அவருடைய தாய், அவருடைய குழந்தை, அவருடைய கணவனை முழிக்கல. எனக்கு நமக்கு எல்லாரும் முழிச்சுட்டாங்க. பிரமாதம் தானே. சிரிச்சிடலாமா? காலையில் இவ்வளோ பிரமாதமான விஷயம் நடந்துச்சு, சிரிச்சிடலாமா? இப்படி குத்திக்கலாமா? ஒரு நாள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் சிக்கிக்கிறோமே அதில் இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 6 மணி என்ன 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி. ஐயோ 7 மணி என்ன சாமானியமா? இது பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு தடவை நடக்கிற நிகழ்ச்சி. 8 மணி இது என்ன சாமானியமா? அதுக்கு மேலே இது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாமா? இவனுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிரிச்சிடலாமா? சும்மாவே சிரிச்சா அவர் என்னமோ நினச்சிக்குவாங்க சுத்தா இருக்கிறவங்க. அதனால இப்படி பண்ணி சிரிச்சிடலாமா?